ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நல்ல சிம்பிளான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க. இந்த மீன் குழம்பை பிகினர்ஸ் கூட வைக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நமக்கு இப்போ மஞ்சட்டி சூடாகிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இல்லை கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம போட்ட கடுகு வெந்தயம் பொரிய தொடங்குதுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு பச்சை மிளகாவும் நான் சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடுவோம் நம்ம. இப்போ வெங்காயம் வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கலர்க்காய் காஷ்மீர் சில்லி பவுடர், உரப்புக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் நான் அது கூட சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நான் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்களேன். அப்படின்னா நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நமக்கு இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வரவும் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு புளிப்புக்காக நான் இதில் இந்த குடம்புளி தாங்க சேர்க்குறேன். இது நான் 2 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் நான் இதில் சேர்க்குறேன். லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு நம்ம உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் மறுபடியும் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல சிம்பிளான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மணிக்காகவே இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.